சக்தியினர், மத கலாச்சாரத்தை ஏளனமாக்கும் நாத்திகவாதிகள், தாக்கப்படும் ஆன்மீகவாதிகள், இதையெல்லாம் தட்டி கேட்டால் கொல்லப்படும் இந்து மத தலைவர்கள். இந்து மதம்னா வேற எதுவோ கிடையாது. ஆன்மீகம் இந்து மதத்துக்குள் இருக்கின்ற ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். ஐயா சொன்னார், அரசியலை தவிர்த்து விட வேண்டும் என்று. ஒருபோதும் ஆன்மீகத்தையும் அரசியலும் பிரித்து பார்க்கவே முடியாத காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் போய் அந்த அடுத்த வாரம் உண்ணாவிரதம் உட்கார்ந்தோம்னா நாம முறையிடுறது, கோரிக்கையிடுறது, கண்டனத்தை தெரிவிக்கிறது ஒரு அரசியல்வாதி கிட்டதான். ஒரு அரசியலை எதிர்த்துதான் நாம கண்டன குரலை கொடுக்கணும். அப்படி அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாத காலகட்டத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமானது என்னன்னா, நாம சைவம் வைணவர்கள் என்ற பெயராலே பிரிந்து விட்டோம், ஜாதியின் பெயராலே பிரிந்து விட்டோம், அதையெல்லாம் தாண்டி நான் என்ற அகந்தையாலே பிரிந்து விட்டோம்.